சென்னை மாநில கல்லூரியில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற உறுதிமொழி மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர். போதைப் பொருட்களை ஒழிப்பது தொடர்பான பிரச்சார இயக்கத்தையும் முதல்வர் தொடங்கி வைத்தார். ஒரு மாணவன், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு சமூகத்தின் எதிர்காலம். ஒரு தவறான முடிவு ஒரு வாழ்க்கையையே மாற்றிவிட முடியும். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். போதைப் பொருட்கள் கடத்தலை சிறப்பாக தடுத்து செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். போதைப் பொருட்கள் தடுப்பு நிகழ்ச்சியில் காவல்துறை சீருடையில் வந்த சிறுவனை மேடைக்கு அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் முதல்வர். நீட் தேர்வை ரத்து செய்து மாநில தேர்வு அடிப்படையில் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடத்தக் கோரி தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தீர்மானம் தாக்கல் செய்தார் அமைச்சர் அருண்ராஜ். நீட் தேர்வு சமூக நீதி சமத்துவத்துக்கு எதிரானது எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். மருத்துவ கல்வி என்பது வெறும் தொழில்முறை கல்வி மட்டுமல்ல, அது மனித உயிர்களை காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி ஆகும். அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொரு மாணவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நாம் கொண்டு வரும் தீர்மானத்தின் மூலம் வைக்கப்படும் கோரிக்கை அரசியல் சார்ந்த கோரிக்கை அல்ல. இது தமிழ்நாட்டின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த கோரிக்கை. இது சமூக நீதி குறித்த கோரிக்கை. இது அரசியலமைப்பின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் கோரிக்கை. இது ஒவ்வொரு திறமையான மாணவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற மனிதநேய கோரிக்கை. இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளால் மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வு குறித்த நம்பகத்தன்மை குறைந்துவிட்டதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் புகார். மத்திய அமைச்சரே முறைகேடுக்கு பொறுப்பேற்று பதவி விலகிய நிலையில் நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 மே 3 அன்று நடைபெற்ற நீட் தேர்வானது கேள்வித்தாள் கசிந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டது. பின்னர் 2026 ஜூன் 21 அன்று மறுதேர்வு நடத்தப்பட்டது. கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானதால் தேர்வின் நேர்மை மற்றும் நம்பிக்கை தன்மையை குறித்து நாடு முழுதும் கேள்விகள் எழுந்தன. அதனை தொடர்ந்த போராட்டத்தின் விளைவாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செய்ததுடன் தேர்வு அமைப்பை முழுமையாக சீர்திருத்துவதற்கு புதிய பணிக்குழு ஒன்றும் ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து பாஜக வெளிநடப்பு. தரமான மாணவர்களை உருவாக்க கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வுக்கு மாணவர்கள் பங்கேற்க பயிற்சிகள் தொடங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். ஏன்னா நம்ம குழந்தைகள் அறிவுஜீவிகள், தமிழக மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஒன்றும் கம்மி இல்லை, அவங்களும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு தரமான நல்ல கல்வியை கொடுத்து அவர்களுக்கும் இந்த பயிற்சி மையங்கள் எல்லாம், ஏன்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் பணம் பண்றுகின்ற ஒரு தொழிலாக இதை பயன்படுத்தி விடக்கூடாது. ஆகவே பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த எம்பிபிஎஸ் எல்லாம் போய் சேர்ந்துட முடியும். பணம் இல்லாதவர்கள், ஏழை குழந்தைகள் எங்க போவாங்க? இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட அரசினர் தீர்மானத்துக்கு இடதுசாரி கட்சிகள் வரவேற்பு. தனியார் பயிற்சி மையங்கள் பயன்பெற கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு
12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தல். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கோரிக்கை வேறு, டெல்லி உள்ளிட்ட வடமாநிலுடைய கோரிக்கை வேறு. என்றால் தமிழ்நாட்டில் நீட் கூடவே என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அங்கே வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வை முறைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. ஆகவே அதாவது நீட் மட்டுமல்ல, எந்த உயர் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு நீட்டாக இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், நிஸ்டாக இருக்கட்டும் வேண்டாம் என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆகவே +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை உறுதிப்படுத்தும் வகையில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டுக்கு கல்வி என்பது இன்றைக்கு பொது பட்டியலில் இருக்கிறது, மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். மருத்துவ மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறேன். நீட் தேர்வு முறையானது கிராமப்புற மக்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது. இது மாநில கல்வி முறைகளை புறக்கணித்துவிட்டு அதிக செலவில் நடத்தும் பயிற்சி மையங்களை சார்ந்துள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக உள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றிருப்பதை திமுகவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சு. அமைச்சரின் பேச்சால் பேரவையில் காங்கிரஸ் திமுக இடையே கடும் வாக்குவாதம். ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்பதை இதை நினைவு காட்டுகிறது. நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் முடிங்க, வரவேற்று முடியும். உட்காருங்க சார், உட்காருங்க. விடுங்க சார், பேச விடுங்க சார், பேச விடுங்க சார். சார் உட்காருங்க. உட்காருங்க. நீட் நுழைவுத் தேர்வு, உட்காருங்க. நீட் நுழைவுத் தேர்வு சமூக நீதி, சுயாட்சி மற்றும் மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு எதிரானது. வசதி படைத்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பெரிய பயிற்சி நிலையங்களுக்கும், கிராமப்புற மாணவர்களின் பெற்றோர் இதற்கு ஈடுகொடுக்க முடியாமலும் திணறி வருகிறார்கள். தொடர்ந்து நடைபெறும் வினாத்தாள் கசிவுகள் மாணவர்களின் கனவை சிதைக்கிறது. என் அருமை தங்கை அனிதா முதல் ஆனந்தன் வரை 36 மாணவர்கள் இதனை எதிர்கொள்ள முடியாமல் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டனர். இந்த கொடூர நிலை தொடர்வதற்கு இனி நாம் அனைவரும் அனுமதிக்கப் போவதில்லை. நீட் தேர்வால் ஏற்பட்ட மன உளைச்சலால் மாணவர்களின் தற்கொலை அதிகரித்து உள்ளதாக சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர் சௌமியா அன்புமணி கவலை. வசதி படைத்தவர்கள் பயன்பெறும் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் பேரவையில் அறிவிப்பு. வேண்டும். இதோட 500 குழந்தைங்க போயிட்டாங்க நீட் தேர்வில். தமிழ்நாட்டில் மட்டும் 50 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இந்த கடைசி அந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு ஒரு நீட் தேர்வு கேன்சல் ஆச்சு, திருப்பி ஒரு நீட் தேர்வு நடந்தது. அதற்கு இடையில 13 குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நாம் எக்ஸம்ஷனும் வாங்கணும், சட்ட மசோதாவை சட்டமாக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடும் என்று கூறிக்கொண்டு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் குறித்து தாவேக அரசுக்கு திமுக உறுப்பினர் எழுப்பிய கேள்வியால் சட்டப்பேரவையில் காரசார வாதம். நீட் பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என தாவேக அமைச்சர்கள் வலியுறுத்தல். காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிச்சு. உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் போய் ஆதரவு தந்தாங்க.
சிஜேபி போராட்டத்துக்கு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேர்ல போய் ஆதரவு தந்தாங்க. ஆனா ஏன் தாவேகா சார்பில் ஒருத்தர் கூட போகவே இல்லை? மாண்பு உறுப்பினர் தவறான கருத்து சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இத்தனை அவதூறுகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொல்லின பிறகும் கூட தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன் மணிரத்னம் மட்டுமல்ல, உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மதிப்பிற்குரிய பொது உடைமை தோழர்களினுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மேலும் அருமை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பட்டினி போராட்டத்தை எடுத்த என்னுடைய தோழர்கள் புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட அத்தனை பேரையுமே நான், மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் எனது அருமை தம்பி கொரடா, வாரிய தலைவர் அருமை தம்பி லயலாமணி பல முறை நேரில் சென்று பார்த்து போராடக்கூடியவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவைப்படக்கூடிய தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் சென்றவர்கள் நாங்கள், எங்களை செல்ல சொன்ன மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு சார்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு. நீட் தேர்வுக்கு எதிராக கடந்த ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கை விரைவுபடுத்த வேண்டும் என திமுக வலியுறுத்தல். ஜனநாயக கட்சியின் சார்பிலே நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றேன். அன்பு தங்கை அனிதா தொடங்கி அன்பு தங்கை அனுக்கிரகா வரை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் நீட் பாதிப்பால் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்றோர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவை அதிகாரப்பூர்வமாக இந்த காரணத்துக்காக என்று தெரிவிக்கப்படவில்லை. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த அநீதிக்கு எதிராக சமூக நீதியின் தாயகமான தமிழ்நாட்டில்தான் முதல் போர் குரல் எழும்பியது. அந்த போர் குரல் தான் இன்று இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த தீர்மானத்தை ஒரு சடங்குக்காக செய்துவிட்டோம் என்ற வரலாற்றுப்படி நம் மீது விழுந்துவிடக்கூடாது. என்னுடைய யோசனை, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய யோசனை, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு இந்தியாவிலே பாஜக ஆளாத இதர மாநிலங்களிலே எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கும் அனுப்பி இதே போன்ற ஒரு தீர்மானத்தை உங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலும் நிறைவேற்றுங்கள் என்று வற்புறுத்த வேண்டும். 2/2/2022 அன்னைக்கு அரசுக்கே திருப்பி அனுப்பித்தார். ஆனா எங்களது தலைவர் அடுத்த 6 நாட்கள்ல, அதாவது 8/2/2022 அன்னைக்கு உடனடியா சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி மீண்டும் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சாரு. இந்த மசோதாவை இந்த முறையும் கிடப்பில் போட முடியாது. 2வது தடவை அனுப்பிச்ச மசோதா கிடப்பில் போட முடியாது. ஆகவே 15/3/2022 அன்னைக்கு ஆளுநரை நேரடியாக சந்திச்சு அந்த மசோதாவை உடனடியாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு எங்க தலைவர் அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதை தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை 4/5/2022 அன்னைக்கு மசோதாவை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இதையடுத்து 4/9/2023 அன்னைக்கு உள்துறை அமைச்சகம் அந்த மசோதா தொடர்பா சில விளக்கங்களை கேட்டாங்க. அதற்கான பதிலையும் அன்றைக்கு இருந்து எங்களோட அரசு சார்பில் தெரிவிச்சோம். ஆனா 27/2/2025 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரல. அதாவது பிரசிடென்ட் வித்ஹெல்ட் தி அசெட் என்று தமிழ்நாட்டுக்கு பதில் வந்தது. ஆனா நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வின் அடிப்படையில் மருத்துவ படிப்பு சேர்க்கையை நடத்த கோரி அரசினர் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். பேரவையில் திமுக உறுப்பினர்கள் அவை விதியை மீறி கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துவதாகவும் அவையில் எழுந்து நின்று கையை உயர்த்தி பேசுவதாகவும் சபாநாயகர் புகார். அவைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை.
மத்திய அரசின் FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என கொண்டுவரப்பட்ட அரசினர் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் அரசினர் தீர்மானம் நிறைவேறியதாக பேரவைத் தலைவர் அறிவிப்பு. வெளிநாட்டு பங்களிப்புகளுடன் தொடர்புடைய சொத்துக்களை அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல், நிர்வகித்தல் மற்றும் அப்புறப்படுத்துதல் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நமது அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தும். இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவை ஒருமனதாக நிறைவேற்றிட கேட்டுக்கொள்கிறேன். EPS தலைமையை பிடிக்காமல் அஇஅதிமுகவில் இருந்து பல MLAக்கள் பதவி விலகியதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. முன்னாள் முதல்வர் அம்மாவின் தலைமை போல் தற்போது செயல்பாடு இல்லை என்பதால் பலர் வெளியேறிவிட்டனர் எனவும் விளக்கம். உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். வேளாண் பட்ஜெட்டில் நிதி குறைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி வேதனை. காவிரி ஆற்றின் குறுக்கே 10 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் தடுப்பணைகள் கட்ட நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தடுப்பணைகள் கட்டலாம், பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீங்க 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 TMC தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சிடலாம். அந்த 20 TMC தண்ணீர் இருந்தா பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தர்மபுரிக்கு 2 TMC தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 TMC தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 TMC தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்கும் கையேந்த வேண்டியது கிடையாது. கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்கிற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்துக் கொள்ளலாம். தாவேக சார்பில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் 3 மாதங்களில் உடனடியாக நிறைவேற்ற முடியாது என சட்டப்பேரவையில் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். 5 ஆண்டுகளில் படிப்படியாக திட்டங்கள் அறிவிக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அறிவிப்பு. நூல் கொள்முதல் செய்ய வெளிப்படையான ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு அதற்கான நிர்வாக அனுமதியும் மற்றும் திட்ட செலவுகளுக்கான முன்பணத் தொகையாக ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் மைக்ரோடெக் பார்க் அமைக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சட்டப்பேரவையில் அறிவிப்பு.
பின்தங்கிய மாவட்டங்களில் வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்கும் அடிப்படையில் புதிய திட்டம் தொடங்கப்படுவதாகவும் விளக்கம். அன்றே தன்னுடைய வாக்குறுதியில் வெற்றி தமிழகம் மிஷன் டாக்குமெண்ட் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சியில் இன்னைக்கு 16/6/2026 அன்று 3 to 5 ஏக்கரில் ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அனைத்து வசதிகளுக்கும் நம்ம இன்னைக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். அந்த திட்டத்தின் கீழே இங்கே கோவர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டவுன் மாதிரி எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வரதுக்கு நம்ம இன்னைக்கு நிலம் தேடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இங்கே கண்டிப்பாக ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அத்தனை ஆணைகளையும் நமது முதலமைச்சர் அவர்கள் மூலமா அதிகாரிகளுக்கு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டிற்கு நாள்தோறும் 1 TMC வீதம் 15 நாட்கள் காவிரி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆணை. காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை உறுதி செய்து கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. சென்னையில் அடையாறு மற்றும் வேளச்சேரி ஏரி, நாராயணபுரம் ஆகியவற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 22,000 ஏரிகள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். சென்னை பெருநகர காவல்துறையின் புதிய பிரிவாக ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு இன்று முதல் தொடக்கம். லஞ்சம் கேட்கும் காவலர்கள் மீது யார் வேண்டுமானாலும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என காவல் ஆணையாளர் அறிவிப்பு. காவிரி பாசன மாவட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. கிராம சபை கூட்டத்தில் அணை திட்டத்தை எதிர்த்து மக்கள் ஆதரவுடன் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை. கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி மாணவர் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கல்லூரி நிர்வாகம் மீது பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு மூல காரணம் என பெற்றோர் கண்ணீர். நெல்லை பாளையங்கோட்டையில் மது போதையில் பணியில் இருந்த காவலர்களை கண்மூடித்தனமாக தாக்கிய இளைஞர் கைது. கற்களை வீசி தாக்கியதால் காயமடைந்த காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை வளையத்தில் இளைஞர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தீ வைத்து அழிப்பு. போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. நீட் தேர்வுக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை முடக்குவது ஏன் என்றும், அனுமதி மறுத்தால் ஹெலிகாப்டரில் சென்றா போராட முடியும் என்றும் தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பேரணிக்கு அனுமதி மறுத்தது குறித்து கூடுதல் விளக்கமளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை ஏற்று விசாரணையை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடந்த 1 வருடமாக தலைமறைவாக இருந்த ரவுடி பாம் சரவணன் ஊத்துக்கோட்டை அருகே கைது. சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை. காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, தங்களால் ஊழல் செய்ய முடியவில்லை, தங்கள் குடும்பம் செழிப்பாகவில்லை என்பதற்காக மாணவர்களை தூண்டிவிட்டு கலவரத்தை உருவாக்கிய ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் விவகாரத்தில் அமைதி காப்பது ஏன் என பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கேள்வி. தமிழகத்தில் மதவாதத்தின் உச்சத்தில் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் செயல்படுவதாகவும் சாடல். மதவாதத்தினுடைய உச்சகட்டத்தில் தான் இன்னைக்கு காங்கிரஸ், திமுக போன்ற அனைத்து கட்சிகளும் நடந்து கொண்டது. இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த பிரஸ் மீட்டில் நம்ம சொல்ல வேண்டியது. குறிப்பாக ஜார்க்கண்ட் விவகாரம், அதே மாதிரி பல்வேறு சட்டங்களை நாம் இந்த பாராளுமன்ற தொடரில் உருவாக்கி இருக்கிறோம். ஏதோ பாராளுமன்றத்தை இவங்க முடக்கலாம், பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் முடக்குவதனால் மட்டும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு தேவையானவைகளை நாம் செய்யாது இருந்து விடவில்லை.
நெல்லை மாவட்டம் திசையன் விலை சுற்று வட்டாரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 3550 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி 4 மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிப்பு. இந்திய இளைஞர்களிடையே கடந்த 2022ஆம் ஆண்டில் 10.9% இருந்த வேலையின்மை கடந்த 2025ஆம் ஆண்டில் 9.9% குறைந்துள்ளது. மக்களவையில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அரிசி ஆலை கணக்காளர் வீட்டில் கதவின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளை. மூப்பனாய் ராஜா வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற தடயங்களை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பணிகளை முழுமையாக தொடங்காததால் பாதுகாப்பற்ற நிலையில் நெல்மணிகள் உள்ளதாக விவசாயிகள் வேதனை. நெல்லை பாதுகாப்பாக வைக்க கான்கிரீட் உலர்களங்கள் அமைக்கவும் அரசே உடனடியாக தார்பாய்களை வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சிமெண்ட் கட்டை மீது மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 இளைஞர்கள் பரிதாப பலி. இருவரது உடல்களையும் கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. பள்ளிகளில் அரசியல் முழக்கங்களை ஊக்குவிக்க கூடாதென உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு பள்ளியில் நடைபெற்ற அரசு நிகழ்வில் தாவைக்கவினர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களை கோஷம் எழுப்ப அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த போதைப் பொருள் கடத்தல் தடுப்புச் சட்டத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவர கோரி தாக்கல் செய்த மனு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். இன்சூரன்ஸ் மோசடி வழக்குகளை விசாரிக்க அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு புலன் விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் டிஜிபிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இன்சூரன்ஸ் மோசடியை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியானவும் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என அரசு துறைகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமன முறைகேடு தொடர்பாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் முந்தைய திமுக அரசு அன்றைய அமைச்சர் KN நேருவை பாதுகாத்தது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் குற்றச்சாட்டு. மறு ஆய்வு மனு மீது தீர்ப்பு அளிக்கும் வரை நேருவுக்கு எதிரான வழக்கில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என பிறப்பித்த இடைக்கால உத்தரவை நீட்டித்தும் நீதிபதிகள் உத்தரவு. விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் துன்புறுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை கலைக்கும் நபர்களை துன்புறுத்தக்கூடாது என விதிகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையின் விசாரணையில் வழக்கமாக நீதிமன்றம் தலையிடுவதில்லை என்றும் அதே நேரம் துன்புறுத்தல்களை கண்டு கண்மூடி கொண்டு இருப்பதும் இல்லை எனவும் கருத்து. மருத்துவத்துறை அமைச்சர் நிகழ்ச்சியில் தரமில்லாமல் வழங்கப்பட்ட சிற்றுண்டிகளை ஆய்வுக்கு உட்படுத்த அதிகாரிகளுக்கு அமைச்சர் அருண்ராஜ் உத்தரவு. மிக்சர் மற்றும் லட்டு ஆகியவை செயற்கை வண்ணம் கலக்கப்பட்டதும் கல் இருந்ததால் தரம் குறைந்த சிற்றுண்டி வழங்கப்பட்டதாக புகார். இந்தியாவிலேயே எரிசக்தி மேலாண்மையில் ISO சான்றிதழ் பெற்ற முதல் துறைமுகமானது தூத்துக்குடி வஉசி துறைமுகம். எரிசக்தியை முறையாக நிர்வகித்தல், திறம்பட பயன்படுத்துதல், எரிசக்தி சேமிப்பு மற்றும் எரிசக்தி செயல்திறனை தொடர்ந்து மேம்படுத்துதல் ஆகியவற்றில் துறைமுகம் மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு அங்கீகாரமாக ISO தர சான்றிதழ் கிடைத்துள்ளதாக துறைமுக ஆணைய தலைவர் மகிழ்ச்சி. புதிய யூடியூப் சேனலில் பணம் ஈட்டுவதற்கான வாட்ச் ஹவர்ஸ் 4000 8000ஆகவும் ஷார்ட்ஸ் வியூ 10 மில்லியனிலிருந்து 20 மில்லியனாகவும் உயர்த்த முடிவு. இந்த புதிய விதிமுறைகள் 2027 அமலாகும் என தகவல்.